படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவரு சார் படம் ஷூட்டிங் நடக்குது சார். நான் சொன்னேன், உங்க அண்ணாமலை படத்தை திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன், நான் ஒரு நல்ல ரசிகன். குத்து படம் எடுத்த உடனே சார் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன் சார்னாரு. பொங்கலுக்கு ஊர்ல இருக்கேன் கலிங்கப்பட்டியில, பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்னை சந்திப்பாங்க. இவர்கிட்ட இருந்து போன் வருது, லேண்ட்லைன் போன், வீட்டுக்குள்ள போன் அடிக்குது. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காரு. நான் உடனே போன் போறேன், சார் வைக்க சார் நீங்க என்ன பொங்கல் ஊர்ல தான் இருப்பீங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார்னாரு. நல்ல வாழ்த்துக்கள் சார், படம் வந்துருச்சா? நல்லா வந்துருக்கு சார், நீங்க வந்தோன்னு பார்க்கணும் சார். இது அங்குள்ள பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு வைகோ விடம் ரஜினி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார்னு போட்டாங்க. கேளுங்க, கலைஞர் ரொம்ப கெட்டிக்காரு. அதுக்கு முந்தி வரைக்கும் ரஜினியை கிண்டலா ஒரு பதில் எழுதினார் குங்குமத்துல. இத படிச்சாரோ இல்லையோ, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ரஜினியை பற்றி பாராட்டி ஒண்ணு சொல்லி பண்ணிட்டாரோ. பயங்கரமான ஆள் அவர். இப்படி ஒரு சூழ்நிலை உள்ள ரஜினி கிட்ட எல்லாம் பேசிட்டு நான் ஏன் நீக்கப்பட்ட வச்சேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தலையிடக்கூடாதுன்னு சொன்னப்ப, நானு நிச்சயமா தலையிட மாட்டேன். அப்படி என்னுடைய தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு பயன்பட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான உதாரணத்துக்கு நான் ஆளானவன் எடுத்துக்கிடுங்கன்னாரு. சார் அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு நான் மகிழ்ச்சியா நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்காவுக்கு போறேன். நான் அரசியல்லே தலையிட மாட்டேன், யாரையும் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் மதுரையில மாநாடு, எங்க மாநாடு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ன உயிரா நேசிக்கின்ற மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர். அதே மாதிரி திருச்சி மாநாட்டுக்கு வந்து ஊர்வலத்துக்கு வந்தார். மதுரைக்கும் வந்துட்டார். மதுரைக்கு வந்து அவர் சரி விடிய காலம் 5 மணிக்கு நீங்க வந்து பேச வேண்டியிருக்கும், சங்கம் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுங்க, முதல்ல கொஞ்சம் ஊர்வலத்தை பாருங்கன்ட்டேன். ஊர்வலத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நல்ல பிரமாண்டமா நடந்துகிட்டு இருக்கு, பல்லாயிரக்கணக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. தினமலர் ரிப்போர்ட்டர் வந்து, சார் மூப்பனாரும் ஜோவும் அறிவாலயத்துக்கு போயிட்டாங்க கலைஞரை பார்க்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இதுல படுதோல்வி அடைய போறோம் நம்ம. அதாவது நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகி வந்து வரப்போற வாய்ப்பு அது காலம் தட்டி பறிச்சதப்ப. இல்லாட்டி நாங்க அந்த இடத்துல திமுக அண்ணா திமுக அல்லது அண்ணா திமுக திமுக அடுத்து நாங்களாம் வந்திருப்போம். மார்க்சிஸ்ட் கட்சிகள் எளிதாக ஒரு கூட்டுக்கு வர மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா என்னுடைய சுற்றுப்பயணம், டூரு, நடைப்பயணம், மக்கள் அலையெல்லாம் பார்த்து மக்கள் சக்தியை திரட்ட முடியுங்கிற நம்பிக்கையோட என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சு திமுக கூட்டு வைக்கிறப்போ இதோட முடிஞ்சது நம்ம கதை. தோத்தம், இந்த எலெக்ஷன்ல அடிபட்டு போவோம்னு நினைச்சேன். இல்லாட்டி 40 இடத்துல ஜெயிச்சிருப்போம். தோத்தம். தோத்து முடிச்ச உடனே என்ன அறிக்கை கொடுத்தேன்னா, ஒரு பெரும் வெள்ளம் மலையின் சரிவிலே பாய்ந்து ஓடி வருகிற போது அதில் சந்தன மரங்களும் அடிபட்டு கீழே சாயத்தான் செய்யும், அதுபோல நாம் சாய்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட சந்தன மரம் முழுவதுமாக எல்லோருக்கும் பயன்படுகின்ற மனம் தருகின்ற அந்த சந்தன மரத்தை போல தமிழக அரசியல் களத்திலே நாம் பிறருக்குத்தான் பயன்படுவோம். மரத்தினுடைய கட்டை கூட போட்டு அரைச்சி சந்தனமா பூசி மகிழ்வார்களே தவிர, பக்தர்கள் ஆலயத்துக்கு கொண்டு செல்வார்களே தவிர, திருமண வீடுகளிலே கைகளிலும் மார்பிலும் பூசி மகிழ்ச்சி அடைவார்களே தவிர, பிறருக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மனமளிக்கிற இடத்துல தான் இருப்போம்னு சொல்லி அதுக்கு அறிக்கை கொடுத்தேன். இப்ப சொல்றேங்க சுதாங்கன் சார், நான் வந்து பழைய நினைவுகளை நீங்க கிளறிட்டீங்க. தோத்து ரிசல்ட் எல்லாம் தோத்துட்டு வருது. நான் விளாத்தி குளத்துல போட்டி போட்டேன். 3 மணி நேரம் தான் பிரச்சாரம் பண்ணேன். மீது அரை நாள் பிரச்சாரம் பண்ணும் போது மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்து அப்ப தோழமை எங்களை கூட்டு ஒரு தலித் தோழர் எங்க போஸ்டர் எடுத்துட்டு போன இடத்துல பைக்ல போய் அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு அந்த தொகுதியுடைய ஒவ்வொரு மூலையில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்து 4.5 மணி நேரம் போயிடுச்சு எனக்கு. நான் திட்டமிட்ட பிரச்சாரம் நடக்கிற 16 கிராமங்கள் ஓட்டு கேட்டு போகல, 316 ஓட்டுல தோத்தேன். என் நேரத்தை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தேன், தமிழ்நாடு பூரா பணத்தை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தேன், சந்தோஷமா தோற்றேன். அண்ணா சொன்னாரு, என் தம்பிமார்கள் 50 பேர் சட்டமன்றத்துக்குள் போகிற போது ஜெருசலத்துக்குள்ளே அந்த தளபதி கோட்டைக்கு வெளியிலே நின்றானே, அது போல வெளியிலே நின்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரு. அது அழகான காட்சி. என் சகாக்கள் எல்லோரும் தோற்று நான் வெற்றி பெற்றிருந்தால் அது அலங்கோலமான காட்சின்னு நான் சொன்னேன். இது 96 மீண்டும் நினைவுக்கு வருகிறது. இதை ஏன் இங்க குறிப்பிடுகிற சொன்னால், முதல் தேர்தல் களத்துல நாங்க தனியாக நின்று பெற வேண்டிய இடத்தை பெற முடியாமல் போனதுக்கு காரணம் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டுமல்ல, என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்து ஆண்டவரே வந்தாலும் இவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் காப்பாற்ற முடியாது என்ற அந்த வாக்கியம் ஒரு உலுக்குலிக்கிருச்சு.
இந்த சூழ்நிலையில 96 முடிந்தது. இந்த 96 முடிந்தது ஒரு அருமையான சம்பவம். அதாவது பல ஊடகவியலாளர்கள் கூட சில ஆப்சர்வேஷன் பண்ண தயங்குறாங்க. அந்த ஒரு சரியான காலகட்டத்தில் அதுல இருந்து இப்ப நீங்க அந்த அழகான டிராவல சொல்ல போறீங்க. 96ல அதிமுக கூட்டு வந்து சொல்ல போறேன். அது சொல்வதற்கு முன்பு நேயர்களே, இமய பார்வை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரும். இமய பார்வை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 96 இது நடந்தது. அதற்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட என்னன்னா, உங்களுக்கு நிறைய தெரியுது, நிறைய படிச்சவரா இருக்கீங்க, ஒரு கொள்கையோட இருக்கீங்க, அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்க அட்வான்டேஜ், அதுதான் உங்க டிஸ்அட்வான்டேஜா? சில வேளைகளில் எனக்கு இருக்கின்ற சொற்ப திறமையே எனக்கு எதிரியாகி விடுகிறது. வேற என்ன செய்யறது? என்னுடைய சின்சியாரிட்டி எனக்கு எதிரியாகிறது. என்னுடைய ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மையான அணுகுமுறையை சில வேளைகளில் சிலருக்கு அது ஏதோ விதத்திலே அவர்களுக்கு ஒரு அழுக்காற்றையோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அதை ரசிக்க முடியாத ஒரு தன்மையோ சில பேருக்கு ஏற்படுது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஏப்ரல் 4ஆம் தேதி 97ஆம் ஆண்டு நான் எங்க கிராமத்துக்கு போறேன். ஏன்னா மறுநாள் காலையில அப்பா நினைவு நாளுங்கிறதுனால அப்பா படத்துக்கு மாலை வச்சு எனக்கு உண்ணாவிரதம் மௌனவிரதம் இருப்பேன் வீட்டுல. ராமதேவம்பட்டியில காளிமுத்து ஊர். காளிமுத்து ஆன உயிர் நண்பர்கள் எங்க ஊருக்கு வருவாரு, திருவள்ளுவர் விழாவுக்கு வருவார், வீட்டுல தங்குவாரு, அப்பாவோடய வருவாரு. எங்க அப்பாவுக்கு காளிமுத்து மேல ரொம்ப பிரியம். நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்க காளிமுத்து அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல போய் அவங்க லட்டு மிச்சரு கொடுத்து எப்படி இருக்கே தம்பின்னு கேட்டேன். அம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு விடிய காலம் 5 மணி 6 மணிக்கு அப்பா படத்துக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு 12-12:30 மணிக்கு வரங்க. அம்மா தூங்கல, முடிச்சுட்டு இருக்கு. போன் வருது காளிமுத்துட்டு இருந்து. யோ எங்கேயா இருக்கேருன்னாரு. ஏன் நான் ஊர்ல இருக்கீங்க, இப்பதாங்க உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், நீ தச்சையெல்லாம் கூப்பிடுறீங்க. ஒண்ணு இல்ல, எங்க பொதுச் செயலாளர், அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க. என்னையா குண்டு தூக்கி போட்டுறாரு? நான் எதுக்கியா பாக்குறேன்? நான் உங்களை கடுமையா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா, இது அரசியல் எதுவும் நடக்கும்யா, உங்களோட கூட்டணி வைக்கணுங்கிறாரு. இதே நம்பவே முடியல. நான் எப்படியா உங்களோட அரசியல்ல? உங்களுக்கு நல்லதுதான்யா, ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. 7ஆம் தேதி நல்ல நாள், 5 மணி நேரமெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படியா முடியும்? நான் அப்பா நினைவு நாளுங்கிறது. இல்லையா, அது எப்படியாவது வாங்க உடனே புறப்பட்டு. உடனே நான் சரின்னு நான் அதிகாலையில அப்பா வரதுக்கு மாலை போட்டு கார்லயே வரும்போது எங்க தலைவர்கள்ட்ட போன்ல அங்கங்க அப்ப செல்போன் கிடையாது, நிறுத்தி பேசிட்டு வரேன். எல்லா லீடர்களும் சரி இது எதுக்கு நீங்க வாய்ப்பை தவற விடுறீங்க, அந்த அம்மா போய் பாருங்கன்னு. உடனே நானும் காளிமுத்தும் 7ஆம் தேதி போனோம். என்னை பார்த்து ரொம்ப அன்பா வரவேற்று உபசரிச்சு ராஜ்யசபாவில் அவங்களும் நானும் ஒரே அவங்க இந்த பிட்டு நம்ம இந்த கடைசி எண்ணு, நான் இந்த கடைசி எண்ணு. எதுக்கு இடையில வசுந்தரா ராஜேந்தியாவுடைய அம்மா குவாலியர் ராஜமாதா அவங்க சீட்டு அவங்க வரவே மாட்டாங்க. அதனால அவங்க பெரும்பாலும் என்கிட்ட தான் பேசுவாங்க. இப்ப ஏடிஎம்கே பொதுச் செயலாளர். இன்னும் ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் மருத்துவமனையில் இருந்தப்ப அதிமுக எம்பிக்கள் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க உள்ள வரும்போது எல்லாம் எந்திரிச்சுன்னதையும் நான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட யாரும் பேசாத இருந்த நிலைமையில நான் தான் பேசுவேன், என்கிட்ட தான் அவங்க பேசுவாங்க. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து பேசுறாங்க. நான் அவங்க ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தலைமையில் இருக்காங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க காளிமுத்தையும் சேடப்பட்டி முத்தையாவையும் தம்பித்துறையும் வச்சுக்கிட்டு, என்ன மிஸ்டர் வைகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராஜ்யசபா லாபியில நான் என்னெல்லாம் உங்ககிட்ட பேசினேன்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு லீடர், ஒரு கட்சிக்கு நான் ஒரு கட்சிக்கு லீடர், காலம் எப்படி உருவாயிருக்கு பாத்தீங்களாங்க. அசந்து போனாங்க அவங்க. ஆகவே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொதுக்குழுவை கூட்டி ஏப்ரல் 21ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவையில போட்டு அதிமுக போனோம் சொல்லி அந்த தீர்மானத்தை நானே டிராஃப்ட் பண்ணேன். சில வேளையில இன்ஸ்பிரேஷன் தான் நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஒரே வரியில 2 பக்கம் அந்த தீர்மானம், ஒரே சென்டென்ஸ் நான் தான் டிராஃப்ட் பண்ணேன். ஏகமானதா பொதுக்குழு ஏத்துக்கிடுச்சு அதிமுக போறோம். ஜூலை 11 நாவலர் பிறந்த நாள், அங்க அவங்கள பார்க்கிறேன். அப்ப உங்களை சந்திக்கணும் அப்படின்னு வாங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு. ஜூலை 14ஆம் தேதி
நாங்க நிர்வாகிகள் எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளரை பார்க்க அவங்க அலுவலகத்துக்கு போறோம். ஜூலை 14 வரலாற்றில் முக்கியமான நாள், பாஸ்டேல் உடைப்பட்ட நாள், பிரெஞ்சு தேசத்தினுடைய விடியல் நாள், தேசிய நாள். அது என்ன பண்ணாரு தெரியுமா, கலைஞர் வந்துங்க ஒரு கெட்டிக்காரத்தனமான ராஜதந்திரிங்க. அவருடைய திறமை எல்லாம் நல்லதுக்கே பயன்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் போறான் அதிமுக ஆபீஸுக்கு, இது பெரிய நியூஸ் ஆகி பிளாரப் ஆயிடுமே தமிழ்நாடு போறான்னு நினைச்சு என்ன பண்ணாரு தெரியுமா, 14ஆம் தேதி சாயங்காலம் தானங்க போறேன், 13ஆம் தேதி நைட்டு பீச்சில் இவர் உட்கார்ந்து இவர் பற்றாவது உட்கார்ந்து டிஸ்கஷனை போட்டு 14ஆம் தேதி காலையில குஜராத் மந்திரி சபைக்கு கொடுக்கிற ஆதரவை திமுக திரும்ப பெறுகிறதுன்னு ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. நாங்க அதிமுக அலுவலகத்துக்கு போகுது 8 கால செய்தி ஆக வேண்டிய செய்தி, யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு, அதுதான் தலைப்பு செய்தி ஆயிருக்கும். இவர் இந்த அடி அடிச்ச உடனே நாங்க 7வது பக்கத்துக்கு போயிட்டோம். நியூஸ் இப்ப முந்தானத்தான மாதிரி இந்த கூட்டணி குழப்பத்தினால சாதிக் பாட்சா மரணமே மறந்து போச்சு இல்ல, அதே நிலைமை எங்க செய்தி அடிபட்டு போச்சு. மறுநாள் மத்தியானத்துக்கு மேல ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்து நாங்கள் ஆதரவை திரும்ப தொடங்குகிறோம். அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போடுங்கிறதுக்காக ஒரு அறிக்கை. பரவாயில்ல, அவர் பெரிய தலைவர் தான். ஆனா இந்த என்ன நினைச்சே கவலைப்பட்டு ஆத்திரப்பட்டு ஓட்டு சில பண்ணுவார். பரவாயில்ல, அவருக்கு நிம்மதி இல்லாம போகுது போல் இருக்கு நினைச்சு நம்மளை தூக்கி போட்டார் கொலகாரன்னு சொல்லி. சரின்னு பாருங்க, இதுக்கு பிறகு கூட்டணி அமைச்சோம், கூட்டு போராட்டம் நடத்தணும்னு. கூட்டு போராட்டம் நடத்தணும் போது கோரிக்கைகளை வைக்கும் போது ஈழத்தமிழர் பிரச்சனையை எழுதி கொண்டு போயிருந்தேன் நான். அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாவலரும் நானும் சென்னையிலே தலைமை, தமிழ்நாடு பூரா அதிமுக மதிமுக யார் யார் தலைமைன்னு போட்டு போராட்டம். ஒரு காம்பினேஷன் நல்லா வந்துருச்சு, சரியா வந்தது. நவம்பர் 5ஆம் தேதி 7ஆம் தேதி எங்க அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அதிமுக பொதுச் செயலாளர், நாவலரும் வந்தாங்க. எங்கள் தாயகத்துக்கு வந்து ஒரு கொடியில் புத்த இருமலர்கள்னு அங்க வர்ணிச்சாங்க 2 இயக்கத்தையும். எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் 72, அதுவும் ஒரு காரணத்தினால, இது ஒரு காரணத்தினால 93 சொன்னாங்க. பிறகு தேர்தல் வந்தது. அந்த மாநாடு நெல்லையில் நடந்தது. அந்த மாநாட்டில் என்னுடைய உரை வந்து அதிமுக தொண்டர்களால் மிக வெகுவாக அது வந்து வரவேற்கப்பட்டது. அது மாதிரி ஒரே ஆரவாரம், விசில், கைதட்டல், அந்த பேச்சும் அன்றைக்கு என்னை அறியாம அமைஞ்சது. எனக்கு பிரியமா இருப்பார் சிவாஜி. ஒரு கல்யாணம் வீட்டு இங்க வையா, என் பொண்டாட்டி என்ன சொல்றா தெரியுமா, நீ என்னமோ பேசினியாமே எங்க மாநாட்டில், என்னமோ பேசினியாமே. இவர் சொல்றா, நீங்க யாரோ வசனம் எழுதி கொடுத்தா பேசி நான் உன்ட்ட பேசி இவர் மாதிரி பேசிட முடியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்றாயவ. அதாவது அந்த பேச்சு நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த அவங்க கமலாமா ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த தேர்தலில் நாங்க எங்களுக்கு 5 இடம் கொடுத்தாங்க. பிஜேபிக்கு 5 இடம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடம். ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட ரொம்ப சொல்லி எனக்கு 6 இடம்னு சொல்லிட்டாங்க. 6 இடம்னு சொல்லி எந்த தொகுதின்னு கேட்டு சொல்ல போறேன். அதுக்குள்ள வேற ஒரு நிர்பந்தம் வந்ததுனால அவங்களுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்லி, சாரி மிஸ்டர் வைகோ, நான் என்னால முடியல அப்படின்னாங்க. சரி போச்சு, நம்ம 3 இடம் ஜெயிச்சோம், வந்தோம். பிறகு என்ன, அதுல அந்த அமைச்சரவையில சேர்றதுல ஒரு நெருடல்கள் வந்தது. அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. ஆகஸ்ட் 13ஆம் தேதி இவங்க மந்திரி சபையில இருக்காங்க அதிமுக. வாஜ்பாய் என்கிட்ட அன்பா இருப்பார், எம்பி பார்லிமெண்ட், என் தகுதிக்கு மீறி அன்பு செலுத்துவார் அவர் அட்டல்ஜி. அவரு ஸ்ரீபெரும்புதூர்ல மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கேன், ஐபி டிஎஸ்பி பிரைம் மினிஸ்டர் உங்கள்கிட்ட பேசணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, வாட் இஸ் ஹேப்பனிங் வைகோ, என்ன நடக்குது, இந்த அம்மா ஏதோ வாபஸ் வாங்க போறேன்னு சொல்றாங்களே, டோன்ட் ஒரி அட்டல்ஜி, ஒன்றும் கவலைப்படாம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த அம்மா கூட்டம் போட்டாங்க வீட்டில், ஆதரவு வாபஸ் வாங்க போறேன் நான் வாஜ்பாய் ஆட்சிக்கு. அவரை சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்தோம். நாளைக்கு நின்று சுதந்திர தின நாள், அதை வாபஸ் வாங்கினா மக்கள் ரொம்ப நம்மளை வெறுத்துருவாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் என்ன, அவர் இருப்பார்ல பிரைம் மினிஸ்டர், அதில் டம்மியா போய் குடியேற்ற முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி என்னைய டம்மியாக்க பார்த்தா நான் எப்படி ஒத்துக்கிடுவேன்னாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னா, அதுல வந்து 16ஆம் தேதி முடிவெடுக்கலாமே நாவலர் சொன்னாரு. அப்போ ஒரு அறிக்கையை தயார் பண்ணி 16ஆம் தேதி வெளியிடும் போது, நான் அறிக்கை தயார் பண்ணிக்கிறேன், இப்ப கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி வெள்ளத்தாள்ல பெயர்களை அடிச்சு கொண்டு சொல்லி மாலிங்கத்திட்டு சொன்னார். மேடம், ஐ won't sign a blank sheet அப்படின்னு சொன்னேன். Do you doubt my bona fides, Mr. Vaiko அப்படின்னாங்க. நோ மேடம்.